ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். இப்போ காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு சுடுதண்ணி காய வச்சு இது க்ளீன் பண்ணிக்கிடுவோம். காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் அள்ளி உள்ளே போட்டுக்கிடுவோம். கவனமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க தண்ணியில் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிச்ச பிறகு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கல் உப்பு. இது வந்து பூச்சி எது இருந்தாலும் செத்து போகுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கலர் கழுவிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி கொதிச்சோன்னையும் இந்த மாதிரிக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். எது பூச்சி இருந்தாலும் இதாயிரும், சுத்தமாகி போகும். இந்த மாதிரிக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான கடலை மாவு ஒரு கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க, 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் தேவையான தூள் உப்பு எடுத்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பிணைஞ்சிக்கிடுவோம். அரை லெமன் புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சிட்டு மாவை திக்காக பிணைஞ்சிக்கிடுவோம். உரப்பு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு பத்தாடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா மாவை திக்காக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இதில் உப்பு ஒரு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டுருந்தோம்லங்க. இந்த அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது லைட்டாக அது உப்பு போட்டிருக்கோம். அந்த மசாலா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்ல, இது லைட்டாக அதையும் போட்டிருக்கோம். இதை எடுத்து தனியாக ஒரு கிணத்துல அடித்து வச்சுக்கிடுங்க. தண்ணியை காலிஃப்ளவர் நல்லா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியெலாம் நம்மளை போட்டு எடுத்துக்குவோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோங்க. மசாலா நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளே போதும். இது கொஞ்சம் எண்ணெய் மசாலா ஊறாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றுக்கோங்க. நீ வடச்சட்டில் எண்ணெய் காய வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க, கறி போகும். காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போட்ட மசாலா பூரா அப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.